தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டும் இந்த ஆராதனைக்கு திங்கட்கிழமை வேலைகளெல்லாம் தொடங்குற நாள் அல்லவா? தொடங்குற வேலையில் நம் ஜெபத்தையும் தொடங்குவோம். இந்த காலை ஆசீர்வாதத்தோடு தொடங்குவோம். காலை இந்த நற்கருணை ஆண்டவருடைய அபிஷேகத்தோடு தொடங்குவோம். நண்பர்களே, ஆசீர்வாதமாக இருப்போம். நாளை நன்மைகள் நடைபெறுவதாக. இயேசு சாமியின் பெயரிலே ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில நடைபெறுவதாக. நம்ம செல்லுகிற இடங்களெல்லாம் அவர் கிருபையால் நிற்போமாக. அவர் பெயரிலே இந்த திங்கட்கிழமை ஆசீர்வாதமாய் நிற்போமாக. ஜெபித்து அவருடைய அருளோடு இன்றைக்கு இறை வார்த்தை தர பாருங்க. திருப்பாடல்கள் 103:5. நிறைய பேர் என்று சொன்னீங்க, ஃபாதர் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது அப்படியே கேட்டுகிட்டே போவோம். எனவே இந்த வார்த்தையை கேட்டுகிட்டே போங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வேளை திருப்பாடல் 103:5, அவர் உன் உயிரை படுகுழியிலிருந்து மீட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மீட்கிறேன், தைரியமா போ. நான் உன்னை மீட்கிறேன், உன் தைரியமா உன் பணியை தொடங்கு. நான் உன்னை மீட்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ தைரியமா உன் வேலையை செய், உனக்கு ஆற்றல் தருகிறேன் என்கிறார் கடவுள். அவர் தாங்க நம்ம ஆற்றல். இந்த ஆண்டவர் வார்த்தையோடு நீங்க வேலைக்கு போறீங்க இல்லையா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நீங்க வேலைக்கு போறீங்க இல்லையா? உங்க வேலையை நீங்க தொடங்குறீங்க இல்லையா? அந்த நாளை தொடங்குறீங்க இல்லையா? அவர் ஆற்றல் உங்கள் ஆற்றலாய் மாறுவதாக. பட்டுக்குழியிலிருந்து மீட்கிறார். அவர் உனக்கு பேரன்பையும், ஆண்டவர் அன்பு சாதாரண அன்பு சொல்லல, விவிலியம் சொல்லுகிறது அவர் உனக்கு பேரன்பை, அவர் உனக்கு பேரன்பையும் மணிமூடியாக இரக்கத்தையும் மணிமூடியாக சூடுகிறார். அவர் பேரன்பு இரக்கம் என்று நம்மோடு. யாருக்கு? யார் அவரை தேடினார்களோ, யார் அவரை தேடி வந்தார்களோ, அப்பா என்ன ஆசீர்வதிங்க என்று ஒப்பு கொடுத்தார்களோ, யாரெல்லாம் அவருடைய இரக்கத்திற்கு அவர் ஆற்றலை தேடினார்களோ, அவர்கள் அனைவருமே இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு ஆற்றல் தருகிறார். அவர் இன்றைக்கு மீட்பு அளிக்கிறார். அது எந்த தீங்கு உங்களுக்கு நடக்கிறதா இருந்தாலும் அதுல இருந்து அவர் காப்பாற்றுவார். நீங்க தைரியமா இருங்க, நீங்க மகிழ்ச்சியா இருங்க. இந்த நாளை இனிதாய் தொடர்ந்து தெரியுமா நண்பர்களே? நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. ஆண்டவரே வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு கிருபையால் நாங்கள் இருக்க, வல்லமையிலே நாங்கள் இருக்க, ஆண்டவரே ஆசீர்வாதத்தில் இருக்க அப்பா நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எனவே பிரியமான இறை உறவுகளே, இந்த நாளிலே மார்க் செய்தி 6வது அதிகாரம் 53 56 வரை உள்ள இறைவார்த்தையிலே இயேசு தன்னை தொடுவதற்கு அனுமதிக்கிறார். சுகமில்லாதவர்கள் எப்படியாவது இயேசு தொற்றணும், அது மூலமா சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அப்ப வருகிற பிள்ளைகளெல்லாம் அவர் தொட அனுமதிக்கிறார், தொட்டவர்களால் நலம் பெறுகிறார். ஒரு புத்தகம் இருக்குது, ஜீசஸ் CEO அப்படின்னு. ஜீசஸ் CEO, ஒரு CEO ஜீசஸ் இருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் இயேசுவினுடைய பண்புகளை, தலைமைத்துவ பண்புகளை குறிப்பிடுகிறார். அதுல 3 முக்கியமான பண்பு. ஒரு தலைவர் என்பவர் எப்படி இருக்கணும்னா, ஒரு தலைவர் என்பவர் எல்லா ஆற்றலையும் தன்னகத்தை கொண்டிருக்கணும். நீங்க வீட்டுடைய தலைவரா, நீங்க குடும்பத்துடைய தலைவியா, நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க ஒரு டீம் லீடரா இருக்கிறீங்களா, நீங்க வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்களா? எனவே அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு தலைவரா வைத்திருக்க போது ஒரு ஆற்றல் இருக்கணும். நீங்க திடமா நிக்கணும், நீங்க மகிழ்ச்சியா நிக்கணும். நீங்க அது சொல்ற, நான் உனக்கு ஆற்றல் தருவேன், நீ போ, தைரியமா வேலை செய், நான் கூட இருக்கிறேன். இயேசு கிட்ட அந்த தலைமை பண்பு இருந்தது. எல்லா ஆற்றலும் தன்னகத்தை கொண்டா. 3 வகையான ஆற்றல். ஒன்று பிரியமானவர்களே, முதலியான ஆற்றல் உடல் சார்ந்த ஆற்றல், the physical energy. திடகத்தமா இருக்கணும், ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுக்கிற தைரியமா. இரண்டாவது மன ரீதியான ஆற்றல், the mental strength. எதையும் தாங்குகிற நிலை. எதை வந்தாலும் பாசிட்டிவா பார்த்துக்கலாம், ஆண்டவர் நடத்துவார். நான் உனக்கு பாசிட்டிவான எனர்ஜி தரேன், நல்லதே பேசு. சில பேர் எப்பயுமே இது நடந்துருமோ, நான் சீக்கிரமா இறந்துருவனோ, ஒருவேளை கடன் பிரச்சனை வந்து நான் நாளைக்கு தோத்துருவனோ, யாரெல்லாம் அப்படி சொல்றீங்களோ, உங்களுக்கு அப்படி சொல்ற பழக்கம் இருக்கா? எதையோ நினைச்சு நெகட்டிவா நடந்துருமோ நடக்குமோ நினைக்கிற பிள்ளைங்களா நீங்க? நல்ல மனசுல பதிவு வச்சுங்க, அது உங்களுக்கு நடக்கும். நீங்க சொல்றது உங்களுக்கு நடக்கும். நீங்க என்ன உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். அதப்பா நல்லதை யோசிக்கணும், அப்பதான் நல்லது பேச முடியும். நீ அப்படியே பேசுகிறாய் என்றால், இப்படி நடக்குமோ பயந்து கொண்டு இருக்காய் என்றால், உன் உள்ளத்துல நீ தீமையை யோசிக்கிற, நெகட்டிவா இருக்க. பயப்படாத, அவர் இருக்கிறார், மீட்பார்.
இன்றைய நாள் வரை உன்னை கொண்டு வந்த கடவுள் இனிமே கைவிட்டுருவாரா? இன்றைய வரை ஆசீர்வாதத்தை கடவுள் இனிமே உன்னை விட்டு விடுவாரா? அப்படி பிடிச்சுக்கணும். அவரை அப்படி பிடித்துக் கொள்ள வேண்டும். அவரை நாடணும் பிரியமான பிள்ளைகளை. அவருடைய விருக்கமாக இருக்கணும் பிரியமான பிள்ளைகளை. எனவே அவர் மூன்றாவது ஆற்றல் சொல்லுகிறார், the spiritual energy, ஆன்மீக ஆற்றல். ரொம்ப முக்கியமானது. மற்ற இரண்டை விட மேலான ஆற்றல் ஆன்மீக ஆற்றல். அது ஆண்டவருடைய ஞானத்தை தேடுவது. அந்த ஞானம் தான் நன்மை தீமையை பிரித்து காட்டுகிற பகுத்தாய்வு திறன். வாழ்க்கையில் அது இருந்துட்டா ஜெயிச்சிடலாம். அது இருந்துட்டா எந்த முடிவு எடுக்கணும், எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கணும் ரொம்ப முக்கியம். ஒரே சூழல், ஒருவன் ஜெயிப்பான் ஒருவன் தோப்பான். கிரிக்கெட்ல அப்படித்தானே, 2020 மேட்ச் நடக்கும்போது அப்படித்தானே, இவன் கரெக்டான முடிவு எடுக்கிறானோ, கரெக்டான இடத்துல பிரேவ் அடிக்கிறான், ஜெயிச்சிடலாம் அல்லவா? அப்போ இந்த பிசிக்கல் எனர்ஜியை விட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, ஞானம், எபிலிட்டி டு டேக் டிசிஷன், நல்ல முடிவுகள் எடுக்கிற ஆற்றல் தான் அந்த ஞானம். அது ஜெபத்தில் கிடைக்கிறது. ஜெபி வாழ்வாய், ஜெபி வெற்றி பெறுவாய், ஜெபி சாட்சியமா இருப்பாய். அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, ஆற்றல் தருகிறேன் நன்றி அப்பா. துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் என்னவெல்லாம் வேலைகள் தொடங்குறாங்களோ, என்னவெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ, இந்த வாரம் முழுவதும் என்னவெல்லாம் அவங்க பிளான்ஸ் வச்சுருக்காங்களோ ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. பிள்ளைகளை அனுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அபிஷேகமாக இருப்பீர்கள். உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் வல்லவே நற்கரணை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். ஆண்டவருடைய திருப்பெயராய் ஆசீர்வாதத்தை பெற தலை வணங்கி ஜெயிப்போம். எல்லாம் அல்ல இறைவனை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. விண்ணப்பங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆற்றல் தருகிறார். நம்ம ஆசீர்வாதமாய் வாழ்வோம். டேக் கேர்.